நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் 19 ராஜ்யசபா தேர்தல் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 2026 தேர்தலுக்கான அந்த களம் என்பது சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு சிறு இடைவேளை என்பது போல களம் வேறு பக்கம் திசை மாற ஆரம்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ராஜ்யசபா எம்பிக்களாக யார் யார் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் என்பது தற்போது ஒரு பெரிய கேள்வியாக மாறி இருக்கிறது. தற்போது இந்த 6 பேருடைய பதவிகள் நிறைவடைகிறது. அது யார் யார் என்று நீங்கள் பார்த்தால், சண்முகம் திமுக, அதே போல புதுக்கோட்டை அப்துல்லா திமுக, வில்சன் எம்பி அவர் திமுக, அதே போல திரு வைகோ அவரும் பார்த்தீங்கன்னா மதிமுக, அன்புமணி பாமக மற்றும் அதிமுகவில் என் சந்திரசேகர். இந்த 6 பேருடைய பதவி காலம் 2019 இவங்க எம்பியா ராஜ்யசபா எம்பியா தேர்வு செய்யப்பட்டாங்க. இவர்களுடைய பதவிக்காலம் அடுத்த மாதத்துடன் நிறைவடைகிறது. எனவே இந்த 6 பேருக்கு மாற்றாக புதியவர்களை தேர்வு செய்வதற்கான அந்த காலியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான தேர்தல் நடத்தப்படுவதற்கான அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த 6 பேரில் யாரெல்லாம் திரும்பவும் எம்பியா மாறுவாங்க, யாருக்கு சீட்டு கிடைக்காது, இந்த சீட்டு கிடைப்பதற்கு பின்னால் இடம்பெறக்கூடிய அந்த காய் நகர்த்தல்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பின்னணியில் நடக்குது அப்படிங்கிறத விரிவாக பேச போகிறோம். வழக்கம் போல் நம்முடைய அரங்கத்திற்கு மூத்த செய்தியாளர் திரு பாரி கார்த்திக் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். இப்போ பாருண்ணா, இப்போ 4 பேர் திமுகவில், சண்முகம் அவர்கள், அப்துல்லா அவர்கள், அதே மாதிரி வில்சன், அதே மாதிரி திரு வைகோ அவர்கள், இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. இவங்களில் இந்த 4 பேரில் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை, அதுக்கான பின்னணி காரணங்கள் என்ன, அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன் மக்களுக்கு. திமுக கூட்டணியில் இருக்க மதிமுக, மக்கள் நீதி மையம், அது அப்புறமா பேசுவோம். ஃபஸ்ட்டு நம்ம திமுக கூட்டணியில் இருக்க திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்போ கலைஞர் காலத்திலிருந்தே தொழிற்சங்கத்துக்குன்னு ஒரு கோட்டா இருக்குது. தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு கொடுப்பாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கு கொடுத்தாங்க. கடந்த 6 வருஷமாக அவர் உறுப்பினராக இருந்தார். இடையிலேருந்து அவருக்கு பதிலாக மீண்டும் தோமுசா நிர்வாகி நடராஜனுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதே போல் அப்துல்லாவை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்போ அவருக்கு சண்முகத்துக்கு திரும்ப கிடைக்காதுங்களா? அவர் பீரியட் முடிஞ்சிச்சு, போதும், வேற ஆள் இல்லை, ஒரு உதவுக்கு வாய்ப்பு தொழிற்சங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்த நிர்வாகி இருக்காங்க, அவங்க கொடுக்கணும், அந்த ஒரு அடிப்படையில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்துல்லா ஆரம்பத்தில் யார் இவர் எப்படி போய் செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவருடைய தொடர்ச்சியான அந்த நாடாளுமன்ற செயல்பாடுகள் திமுக தலைமைக்கு ரொம்ப திருப்திகரமாகவும் இருக்குது, பாராட்டத்துக்கு வகையிலும் இருக்குது. அவர் திமுக தலைமை கூட கொஞ்சம் நெருக்கமானவர் சொல்லப்படுது. அப்படி இருக்கப்போ அப்துல்லா உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்கிறாங்க. ஆமாம், சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் மீண்டும் அவருக்கு அந்த சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் அப்படி நடந்துச்சுன்னா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வில்சனுக்கு மீண்டும் வில்சனுக்கான வாய்ப்பு அதுவும் பிரகாசமாக. இப்போ இதில் புதுக்கோட்டை அப்துல்லா அவருக்கு இந்த மாதிரி சீட்டு கன்ஃபார்மாக கொடுக்கல. சட்டமன்ற தேர்தலுக்கு போறாருலாம் ஒரு பேச்சு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் டெல்லி தான் பிடிச்சிருக்கு. டெல்லி தான் பிடிச்சிருக்கு. அவருக்கு விரும்பியோ விரும்பாமையோ டெல்லி பிடிச்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ போய் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டார், டெல்லி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார். திமுகவினுடைய டெல்லி முகமாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா போல தானும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது முன்னணி தலைவர்கள் போல நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அவர் டெல்லி பக்கம் தான், தமிழ்நாடு டெல்லி வாய்ப்பு இல்லை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் டெல்லி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வில்சனுக்கு வழக்கறிஞர் வில்சனுக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வில்சனுடைய தொடர்ச்சியாக திமுக வலுவாக சட்டத்துறையில் ரொம்ப வலுவாக இருப்பாங்க. திமுகவில் வலுவான அணிகளில் ஒன்று வழக்கறிஞர் அணி. அது ரொம்ப வலுவான அணி. அதனால் எந்த கட்சிகளுக்கு இல்லாத திமுக சட்ட போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு ஈக்குவலான கட்சி எதுவுமே கிடையாது. திமுக சமீபத்தில் கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசோட இருக்கக்கூடிய எந்த பிணக்கு, எந்த கருத்து வேறுபாடாலும் உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க, வழக்கு தொடுக்குறாங்க. நீங்கள் சொல்றது அது ஒரு வில்சன் ஒரு முக்கியமான காரணம். அதனால் அவருக்கு டெல்லி கொடுக்க அந்த கோட்டாவில் அவருக்கு வந்துடுது. ஆமாம், அவருக்கு கண்டிப்பாக நிறைய கொடுத்துட்றாங்க. இப்போ 2 விஷயம் நடக்குது ராஜேஷ். ஒன்று, வைகோவிற்கு இந்த முறை இடம் கிடைக்குமா ஒரு கேள்வி. இப்போ கூட்டணியிலேயே அவருக்கு மட்டும்தான் சீட் இருக்கோ, வைகோ அவர்களுக்கு மட்டும்தான் சீட் இருக்கு, கம்யூனிஸ்டுக்கோ மற்ற விசிகாவுக்கோ யாருக்கும் ராஜ்யசபா சீட்டு கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும், திமுக கூட்டணியில் சொல்கிறேன், திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வைகோவுக்கு மட்டும்தான் ராஜ்யசபா சீட்டு. ஏன்னா ஒரு வைகோவோட வாழ்நாளில் ரொம்ப நாள் திமுக எம்பியாவே ஒரு ராஜ்யசபா எம்பியாவே இருந்தவர். பெஸ்ட் பார்லிமெண்டரியன் அப்படின்னு அவார்ட்லாம் வாங்கினார். அது மட்டும் இல்லை ராஜேஷ். இப்போ அதாவது 2019 நாடாளுமன்ற எலெக்ஷனில் மதிமுக அக்ரிமெண்ட்டில் ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபான்னா அக்ரிமெண்ட் ஆகுறாங்க.
எப்போ சொல்றீங்க? 2019. அப்போ வந்து ஈரோடு தொகுதி வந்து கணேசமூர்த்தி, மறைந்த கணேசமூர்த்தி அவர்களுக்கும் வேட்பாளராகவும், அதே போல் வைகோ அவர்களுக்கு மட்டும்தான் ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி திமுக முடிவு எடுத்து, அது வந்து இந்த முடிவு எடுத்தது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் தான் இந்த 2 சீட் கேட்குறப்ப, ஆனால் நீங்கள் வந்து நிற்க வேணாம், நீங்கள் உங்களுக்கு வந்து ராஜ்யசபா நாங்களே தரேன்னு சொல்லிட்டு அந்த கமிட்மெண்ட்டில் தான். ஆக்சுவலாக ராஜ்யசபா கேட்கல மதிமுக. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதிமுகவோட எதிர்பார்ப்பு திமுக வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 81 வயசுலையும் கடைசியாக இந்த பார்லிமெண்ட்டில் கூட பாரதிதாசன் கவிதைகளை அவர் எந்த அளவுக்கு வேகமாக பேசி சண்டை போட்டிருப்பாருன்னு தெரியும். அவருக்கு வந்து வைகோவுக்கும் ஆசை இருக்கிறது, மீண்டும் நம்ம வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னு அவருக்கு ஆசை இருக்குது. கட்சிக்காரர்களுக்கும் ஆசை இருக்கிறது, கொடுக்கணும், திமுக கொடுக்கணும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏறக்குறைய வைகோ அவர்கள் போய் முதலமைச்சர் தனியாக சந்தித்தார் இல்லையா, நேரடியாக சந்தித்தப்போ கூட இந்த கோரிக்கையை தான் வைத்திருக்கிறார். கட்சிக்காரர்கள் வந்து விருப்பப்படுறாங்கன்னு கோரிக்கை வச்சிருக்கார். முதலமைச்சரும் வந்து சரிண்ணே பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடி பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு வந்து மதிமுக சார்பில் நம்புகிறாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு மதிமுகவோட முதன்மை செயலாளர் துரைவைக்கோட்டை பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை திமுக வந்து இடம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட, ஒருவேளை ராஜ்யசபா சீட் வந்து தலைவர் கொடுக்கலனா கூட நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போம், அது எந்த விதத்தில் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோர்வெல்லாம் ஏற்படுத்தாது, நாங்கள் கூட்டணி தான் தொடர்ச்சி நாங்கள் இருப்போம் அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்கிறாரு. ஆனால் கூட்டணியை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணுமானா பண்ணாது. சீட்டு கொடுக்கலனா கூட ஆமாம் இதுக்காக கூட்டணி கருத்து 100% வாய்ப்பு இல்லை. எதிர்பார்க்குறாங்க, கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கான தகுதியான ஆளும் வைகோ அவர்கள். ஒருவேளை இப்போ மதிமுகவுக்கு திரும்ப சீட்டு கொடுத்தாலும் வைகோ அவர்கள் தான் டெல்லி போவாங்க. ஆமாம், அவங்க மதிமுக கொடுக்க மாட்டாங்க, வைகோவுக்கு தான் கொடுப்பாங்க. அதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆமாம், மதிமுக கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா வைகோவுக்காக கொடுப்பாங்க. வைகோ மீது முதலமைச்சருக்கு பெரிய மரியாதை இருக்குது, அதெல்லாம் கொடுப்பாரு என்று எதிர்பார்க்கணும். மதிமுக வெயிட் பண்ணுறாங்க, வைகோ அவர்களும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, ரெண்டாவது நம்ம யார் உள்ளே என்ட்ரி ஆகிறாருன்னா கமலஹாசன் என்ட்ரி ஆகிறார். ஆடாமல் ஜெயிச்சோம் மாட்டாங்கிற மாதிரி எலெக்ஷனில் நிற்காம எம்பி வராருல்ல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 2024 தேர்தலில் அவங்க போட்டியிடல. லோக்சபா சீட்டு கேட்டு இருக்கப்ப எப்படி எம்பிக்கு தான் நிற்க போகிறீங்க, ஒரு சீட்டு கொடுக்க போகிறோம். கோயம்புத்தூரை கேட்டுட்டு இருந்தார். கோயம்புத்தூரை கேட்டுட்டு என்ன ஆகணும்னு சொல்லிட்டு ரெடியெல்லாம் பண்ணிட்டார். அவங்க டீம்லாம் திரும்பி கூப்பிட்டு வாங்க நம்ம கோயம்புத்தூர் வேலை பார்ப்போன்னு. திமுக சொன்னிச்சு, எதுக்கு கோயம்புத்தூரில் போகணும் நிற்க வச்சுட்டு, அண்ணாமலைக்கு வேறு நிற்கிறாரு, ரிஸ்க் எடுப்பானேன்னு சொல்லிட்டு நாங்களே அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, ராஜ்யசபா வந்து கொடுத்துட்டாங்க. அந்த தேர்தலில் நின்று எம்பி ஆகலை, அவர் தேர்தலில் நிற்காமே வந்து எம்பி ஆகிட்டார். விநாயகர் ஞானப்பழத்தை வாங்கின மாதிரி அறிவாலயத்தை சுற்றி வந்து எம்பி ஆகிட்டார். எம்பி ஆகிட்டாருன்னே பேச ஆரம்பிக்கிறேன். ஒன்றும் எலெக்ஷன் தான் அறிவிச்சிருக்கிறாங்க, இன்னும் அவர் சீட்டு கொடுக்கல, கன்ஃபார்ம் ஆகலை. அவர் முருகன் மாதிரி போய் உலகத்தை சுற்றிட்டுலாம் வரல, பிரச்சாரத்துக்கெல்லாம் போய் வேறு விதம்லாம் பண்ணல. அதெல்லாம் மனமில்லை. நாங்கள் என்னோட கோரிக்கை, நான் கட்சி ஆரம்பிச்சோம் இனிமேல் கமல்ஹாசனுக்கு பதிலாக கமல் விநாயகமா, நான் கட்சி ஆரம்பிச்சோட ஒரே நோக்கம் ஒரு ராஜ்யசபா எம்பியாவது ஆகணும்னு ஆசைப்பட்டார், அதை ஆகிட்டார். கட்சி ஆரம்பிச்ச நோக்கமே ஒரு ராஜ்யசபா எம்பி அவர். ஆமாம், அது 2018 மாநாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? மதுரையில் பேசினது இன்னெல்லாம் பேசினார், சொல்லுங்க. ஊழலை எப்படி ஒழிப்பீர்கள்னு ஒரு கேள்வி கேட்பாரு அந்த ஆங்கர். அவர் தான் கட்சியில் ஒரு கேள்வி ஒருத்தவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க, இருப்பார். ஊழலை நாம் தான் சேர்ந்து ஒழிக்க வேண்டும், நாமெல்லாம் ஒருங்கிணைத்து. கை பத்திரிக்கையா? ஆமாம், ஒரு கையோட கை வந்து பிணைஞ்சு, இப்போ அந்த கை வந்து அறிவாலயத்தை நோக்கி பிணைஞ்சிட்டு இருக்காரு. ஓகே, யாரெல்லாம் எதிர்த்து அரசியலுக்கு பண்ணாரோ, யாரை எதிர்த்து அரசியலுக்கு வந்ததாக இவர் சொன்னாரோ அவங்க சீட்டில் தான் இன்றைக்கி எம்பி வராரு. கமலஹாசன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகும் பொழுது எந்த கட்சியை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ, எந்த கட்சியை கடுமையாக விமர்சித்து கட்சி ஆரம்பித்தாரோ, யார் பேசிய பொழுது டார்ச் லைட்டில் டிவியை உடைத்து விட்டு வீரவசனம் பேசினாரோ அந்த கட்சி எம்எல்ஏகள்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு கமலஹாசனை உறுப்பினராக்க போகிறாங்க. ஓகே, அதையெல்லாம் ஆகிட்டு தான் அங்கே டெல்லியில் போய் தமிழ்நாட்டின் குரலாக நான் ஒழிப்பேன்னு அவர் சொல்கிறாரு. வாழ்த்து. அவர் இந்த மதுரையில் பேசுகிறப்ப நீங்கள் திமுகவோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னுடைய கால்கள் ஒரு நாளும் இந்த திராவிட கட்சிகளை நோக்கி பயணிக்காது, அவர்களுடைய ஊழல் மூட்டையை தூக்கி சுமக்க நான் ஆளா, அவங்களுடைய பாவ மூட்டைகளை நான் ஏன் தூக்கி சுமக்கணும்? சீட் வாங்க போனார்ல, அதுவும் அந்த காரில் தான் போனாப்புல, போய் நேராக போயிட்டு சைன் வாங்கிட்டு வந்து சிரிச்சாப்புல நின்று போட்டா கொடுத்துட்டு போயிட்டாப்புல. ஓகே, பேட்டி கொடுக்கல ராஜேஷ் அன்னைக்கு. கேள்வி கேட்பாங்க, நாங்களாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு அந்த மாராசா எங்கிட்ட தான் வருவேன், இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். டக்குன்னு ஆளு எஸ்கேப் போயிட்டாப்புல. நீங்கள் பேட்டி ஒரு கமலஹாசன் அவர்கள் இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சது 2018,
7 வருஷம் ஆயிருக்கு. இந்த 7 வருஷத்துல ஏதாவது ஒரு பிரஸ் மீட் பார்த்துருக்கீங்களா? ஒரு போராட்டம் பார்த்துருக்கீங்களா? நான் சொல்றது என்னன்னா, உட்காந்து பேசிட்டு போறதுக்கு பேர் கிடையாது. ஒரு அரை மணி நேரம், இப்போ உதாரணத்துக்கு திருமாவளவன்லாம் பார்த்துருக்கீங்களா? 45 நிமிஷம்னால உட்காந்து பேசுவார். சீமான் பார்த்துருக்கீங்களா? 1 மணி நேரம் உட்காந்து பேசுவார். அதே மாதிரி பாமக தலைவர்கள் உட்காந்து பேசுவார். அந்த மாதிரி எல்லா நாளும் பேச முடியாது தலைவர்களால், ஒத்துக்கிறேன். ஒரு பிரஸ் மீட் நீங்க விரும்புறத பேசிட்டு போறது அது கிடையாது. கேள்வி எங்க இருந்து வேணா வரும், என்ன கேள்வி வேணா வரும், எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். அந்த மாதிரி கமலஹாசன் அவர்களுடைய ஒரு பிரஸ் மீட் பார்த்துருக்கீங்களா? மூத்த செய்தியாளரை பார்த்துருக்கீங்களா? கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் ஒரு போராட்டம் கூட பண்ணல. கமலஹாசன் தலைமையில் வல்லூர் கோட்டத்தில் போராட்டம் அப்படின்னு பார்த்ததே கிடையாது. வல்லூர் கோட்டம் கார்ல பரவ பார்ப்பாரு, இங்கே தான் எல்லாம் போராட்டம்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. இங்கே தான் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு பாரு. ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடியதில்லை கமலஹாசன். அப்போ அவர் கட்சி எதுக்கு தான் ஆரம்பிச்சாரு? அவர் ஏன் ஆரம்பிச்சாருன்னு இப்போதான் யோசிச்சுட்டு இருக்காரு. அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டோமோன்னு. பின்னாடி இன்னொருத்தர் வருவாரு, கமலஹாசன் ரோல் மாடலா எடுத்து அவர் அப்படியே போயிடலாம். திரைப்படத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு. நம்ம அப்படி சொல்லக்கூடாதுல்ல. கமல் அவரை மாதிரி அவர் இருப்பார், நீங்க எப்படி சொல்லுவோம்? வேற எப்படி இருப்பாங்க? வர முடியாதுல்ல. ஒருவேளை அவங்க இதுக்கு முன்னாடி எந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடினாங்க? எதுவும் இல்லை. ரசிகர்களால் தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. தங்களுடைய நாயகர்களை வெறும் திரையில இருந்தா கொண்டாட முடியுமே தவிர அவர்களால் ஒரு நல்ல தலைவர் அவங்களால அந்த ஏசி ரூம் விட்டு வெளியே வரவே முடியாது இல்லைல்ல. அதனால தான் அவர் ராஜ்யசபா போறாரு. அவர் ராஜ்யசபா போகிறது. ஆனாலும் அவருக்கு அந்த ஆசை மட்டும் இருக்கு. அதாவது ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போகணும், ஒரு எம்பியா, அதாவது நடிகரா எப்படியெல்லாம் மக்களை நான் பார்த்துட்டீங்க, நானும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி போல போய் ஒரு பார்லிமெண்ட்லயோ ஒரு சட்டசபையிலயோ நின்று பேசணும் அப்படின்ற ஆசை இருக்குல்ல. ஆசை இருக்கு. திமுக எம்பியா போறாங்க. ஏன் அப்போ அவ்வளோ ஆசை இருக்கிறவங்க மக்களுக்காக மட்டும் இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க? நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த 7 வருஷத்துல மக்கள் நீதி மையத்தினால ஒரு சட்ட மாற்றமோ இல்லை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ விடுதலை சிறுத்தைகளோ, நீங்கள் நாம் தமிழரோ, இல்லை மற்ற அதிமுகவோ, இந்த கட்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்காக ஒரு பிரச்சனைக்காக போராடுவாங்க. இந்த விலைவாசி உயர்வு, இல்லை இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு போய் போராடுவாங்க. அவங்க போராடி அதனால் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சி உருவாகி 7 வருஷம் ஆகிற நிலைமையில அவங்களால மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு தீர்வுனா ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ அவர் சொல்லியிருந்தாரு, கட்சி ஆரம்பிச்சப்ப நான் 7 கிராமங்களை தத்தெடுக்க போகிறேன். திருவள்ளூர் பக்கத்தில் அதிகத்தூர் அப்படின்னு ஒரு ஊர், அந்த கிராமத்தை தத்தெடுத்து தமிழ்நாட்டுக்கே இல்லை இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இந்த கிராமத்தை நான் மாற்றி காட்ட போகிறேன் அப்படின்லாம் வீரவசனம் பேசினார். கடைசியில் அதை பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மக்கள் நீதி மையம் ஒரு உருப்படியாக பண்ணது, இல்லை ஒரு பேசு பொருளாகிற வகையில் பண்ணது அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள். அதை கமல் போனதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ரொம்ப விரிவடைய ஆரம்பிச்சது. அது ஒரு உண்மையான விஷயம். அதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. இவர் தான் கிராம சபை கண்டுபிடிச்சாருலாம் நான் சொல்ல வரல. ஆனால் கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து ஒரு 3-4 கூட்டங்களுக்கு தொடர்ந்து போனார். அப்போ எல்லாருடைய கவனமும் கிராம சபை கூட்டங்களை நோக்கி பயணிச்சது. கிராம சபை கூட்டம்ன்றது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி மக்கள் நீதி மையம் கட்சி சார்பில் விசில் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டாங்க. அது எதுக்குன்னா, உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒரு கழிவுநீர் பிரச்சனையோ, ஒரு சாக்கடை பிரச்சனையோ, ஒரு சாலை பிரச்சனையோ, குடிநீர் பிரச்சனையோ இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த ஆப் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்போம்னு சொன்னாங்க. விசில் அடிக்கவே இல்லையா அவங்க? கடைசி வரைக்கும் அடிக்கலையே. கடைசி வரைக்கும் அந்த விசில் அடிக்கவே இல்லையா? அந்த ஆப் ஆரம்பிச்சோட சரியா? அவரோட அதிகபட்ச கோல் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகுங்கிறது ஆகிட்டார். எனக்கு அவரோட மிஷன் முடிஞ்சு அவர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாது அந்த நோக்கம் நிறைவேறிச்சு. இன்னொரு விஷயம், இவர் திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை நம்பி பார்த்தீங்கன்னா 2019 அவர் நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்தப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பல தொகுதியில் 1.5 லட்சம் ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு, 80,000 ஓட்டு வாங்கினார். பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். எல்லாமே நம்பிக்கையோட போட்டாங்க. சென்னையில் எல்லாம் நம்பிக்கையோட போட்டாங்க. இது எந்த விதத்தில் அந்த ஓட்டு போட்டவங்களை ஏமாத்துற வேலை, அதைத்தான் கமலஹாசன் செய்கிறார். அதுதான் அந்த அடிப்படையில் தான் அவர் இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக ஆக போகிறார். அதிமுகவில் 2 சீட் இருக்குது. அதிமுக பொறுத்தவரைக்கும் 2 சீட் இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க ராஜேஷ்? இப்போ அவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்க அவங்க? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இருக்கிற 2 சீட்டை ஒரு கூட்டணிக்கே கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க, யாருக்காவது ஒரு கூட்டணிக்கு. இந்த தடவை அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க? நாம் அதிமுக பீட்டு பார்க்குறோம். அதிமுக சைட்டில் விசாரித்த வரைக்கும் இப்போ அதிமுகவில் இப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் இருக்கார். அதே மாதிரி திரு என் சந்திரசேகர், சேலத்தை சேர்ந்தவர். அவர் சீட்டு வாங்கினப்பையும் யாருன்னு தெரியாது, இப்போவும் யாருன்னு தெரியாது. நாடாளுமன்றத்துக்கே அவர் யாருன்னு தெரியாது. நாடாளுமன்றத்துக்கே தெரியாது. அதிமுகவில் இப்படி ஒரு எம்பி இருக்காரா அப்படிங்கிறதே இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ கரண்ட்டில் அங்கே இருக்கிறது மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. யாராவது தம்பிதுரை இருக்கார், CV சண்முகம் இருக்கார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் OPS ஆதரவாளர் தர்மர் அவர் இருக்கார், சந்திரசேகர் இருக்கார். இதில் சந்திரசேகருடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது. இதுக்கப்புறம் 3 பேர் இருப்பாங்க. இப்போ சந்திரசேகருக்கு மாற்றாக யார் கொண்டு வருவாங்க? அன்புமணி போயிடுறாரு. இப்போ அதே மாதிரி அதிமுகவில் 2 பேருக்கு MP கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட 63 MLAக்கள் இருக்காங்க. ப்ளஸ் பாஜகவுடைய ஓட்டு ஒரு 4 ஓட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக 2 MP கிடைச்சிரும். அதில் நமக்கு சந்தேகம் வேணாம்.
இப்போ இந்த 2 இடத்துக்கு குறைஞ்சது 20 பேர் போட்டிடுறாங்க. 20 பேர். இப்போ அதில் யாருக்கு கொடுக்குதுன்னு தெரியாமல் இந்த தலையை பிச்சுக்கிறதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. போன முறை வன்னியருக்கும் முக்குளத்தோருக்கும் சீட்டு கொடுத்தாச்சு, அதனால இந்த முறை பட்டியலினத்தவரில் ஒருத்தருக்கும் கொங்கு மண்டலத்திலிருந்து ஒருத்தருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது எப்போவுமே கொள்கை பரப்பு செயலாளருக்கு கொடுப்பாங்க, அந்த அடிப்படையில் எனக்கு கொடுங்க அப்படின்னு விந்தியா கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணா தொழிற்சங்கம் திமுகவில் மட்டும் கொடுக்குறாங்கல்ல, தோமுசாவில் வருஷம் சீட்டு வாங்குறீங்கல்ல, அப்போ எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணா தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்க இந்த முறை போர்க்கொடி தூக்குறாங்க, எங்களுக்கும் சீட்டு கொடுங்கன்னு. அவங்க ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்கிறாங்க. ஏதாவது அண்ணா தொழிற்சங்கத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ கேட்கல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மலைச்சாமின்னு ஒருத்தர், அவர் வந்து அண்ணா தொழிற்சங்கத்தில் இருந்தவர், அவர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி கோவையில் யூஆர் கிருஷ்ணன், நான் அந்த பட்டியலே வாங்கிட்டு வந்திருக்கேன். கோவையில் யூஆர் கிருஷ்ணன், அவரும் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர், எம்பியாக இருந்திருக்காரு ராஜ்யசபாவில். இதே மாதிரி தான் முத்துமணின்னு ஒருத்தர், ஜெக்கையன், இந்த 4 பேருமே அண்ணா தொழிற்சங்கத்திலேருந்து வந்து எம்பி ஆனவங்க. அந்த மாதிரி இடையிலேயே நிறுத்திட்டீங்க, எங்களுக்கும் திருப்பி கொடுங்க. ஏன்னா இந்த தொழிற்சங்கத்திலேருந்து எம்பி ஆனால் என்னென்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்எல்சி, பெல் கம்பெனி, ரயில்வே, ஹார்பர், ஏர்போர்ட், இந்த மாதிரி மத்திய அரசினுடைய பெரிய தொழில் நிறுவனங்கள், அங்கே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனையெல்லாம் நாடாளுமன்றத்தில், அதாவது ராஜ்யசபா எதிரொலிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வேலாம் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட் மாதிரி, ஹார்பர் மாதிரி இடங்களில் நம்மளுடைய அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் ஒரு அணி உருவாகும், ஒரு ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நீங்கள் இந்த எம்பி கொடுக்காததுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பெல்லாம் உருகுலைஞ்சிட்டே போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டுறாங்க. இந்த முறை நாங்கள் வாங்கியே தீருவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய இதுவாக இருக்குது. இது ஒன்றாச்சுங்களா. இதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணி, இது தங்கமணி, அவங்களாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே ஏடிஎம்கேவுக்கு அதிக எம்எல்ஏ கொடுத்துருக்குது எந்த பகுதி? கொங்கு மண்டலம். அப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்துக்கு ஒரு எம்பியை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி இளைஞர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அதிமுகவில், அதனால் இளைஞர்கள் சார்பில் இந்த முறை ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐடி விங்கு, இன்றைக்கி அதிமுகவை தூக்கி நிறுத்துறதே ஐடி விங்கு தான், அதனால் ராஜ் சத்யன் அவருக்கு கொடுங்க அப்படின்னு அப்படி ஒருத்தர் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் குறி வச்சு பல பேர் வந்து இந்த ரேஸில் இருக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விந்தியா இருக்கிறாங்க, திருவள்ளூர் முன்னாள் எம்பி வேணுகோபால் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஸில் இருக்கிறவங்க மதுரையில் இருக்கக்கூடிய டாக்டர் சரவணன், அவரும் பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்காரு. முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன், அவர் கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முசிறியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபதி, முன்னாள் அமைச்சர் சிவபதி, அவர் வந்து முத்திரையர் சமூகம், எந்த சமூகம் வந்து தொடர்ந்து வந்து புறக்கணிக்கப்படுது, அதனால் எங்களுக்கு இந்த முறை கொடுங்க அப்படின்னு சமூக ரீதியாகவும் நிறைய பேர் காய் நகர்த்தல்களை பண்ணிட்டுருக்குறாங்க. குறிப்பாக சிறுபான்மையினருக்கு நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறீங்க, முஸ்லீம்கள் உங்களை வந்து ஓட்டு போட மாட்டாங்க, ஆனால் தொடர்ந்து அதிமுக சிறுபான்மை பக்கம் நிற்குதுங்கிறத ப்ரூவ் பண்ணுற விதமாக நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்வர் ராஜா ராமநாதபுரம் அவர் கேட்டுட்ருக்காரு. இப்போவே நீங்கள் கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ பேருன்னு சொல்லி இது வரைக்கும் கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி அதிமுக இந்த 2 சீட்டை வச்சுக்கிட்டு பிஜேபி எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லியே இருங்க, அது அடுத்த சப்ஜெக்ட் வரேன். அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அடுத்து ஒன்று வரேன். இப்போ கூட்டணி அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது யாருக்கு? பிஜேபிக்கு. பிஜேபியில் என்ன எதிர்பார்க்கணும், அண்ணாமலை கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி யார் சொல்கிறா? அவங்களே சொல்கிறாங்க, அண்ணாமலை ஆதரவாளர்களே, இந்த முறை எங்கள் தலைவர் கன்ஃபார்ம் ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆந்திராவிலேருந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, அங்கேருந்து வரல. அப்போ இங்கேருந்து ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நாம் விசாரித்த வரைக்கும் அண்ணாமலை வந்து எங்களை கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசியிருக்காரு, நாங்கள் எப்படி அவங்க சீட்டு தர முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அதனால் அண்ணாமலைக்கு வேண்டும் என அண்ணாமலை தரப்பு ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் எடப்பாடி தரப்பு ஆதரவாளர்கள் தர முடியாது என்பதுதான் பதிலாக கொடுக்கிறார்கள். அது ஒன்று இருக்குது. நயினார் நாகேந்திரன் கூட நீ பேட்டி சொல்லியிருக்காரு, அதை நான் முடிவு பண்ண முடியாதுங்க, டெல்லி தலைமை தான் முடிவு பண்ணும், அவங்க பேசி முடிவு பண்ணுவாங்க அப்படின்றப்ப. ஏன்னா எங்ககிட்ட 4 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க, அதை வச்சுட்டு நாங்கள் போய் போட்டியிடுறோம்னு நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்படும், நம்பப்படும், கூறப்படும் தேமுதிக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ராஜ்யசபா சீட்டுக்காக தான் கூட்டணியே வச்சாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப இழுபறியாக போயிட்டு இருந்தது 2024 நாடாளுமன்ற தேர்தல். ராஜ்யசபா சீட்டுக்கு ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க போனதாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக தரப்பில் நம்ம விசாரித்த வரைக்கும் நாங்கள் ராஜ்யசபா தரேன்னு சொல்லவே இல்லைங்க, நாங்கள் சொன்னது 5 இடங்கள் எம்பி, அந்த 5 இடங்களுக்கு மட்டும்தான் கையொப்பம் போட்டால் நீ அக்ரிமெண்ட்டை பாருங்கன்னு எடுத்து காட்டுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம படித்து பார்த்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு தருவதாக எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக எப்படியாவது வாங்கிடலான்ற ஒரு ஆசையோட காத்துட்டு இருக்காங்க. 100% நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடைக்காது. ஏன் காரணம் ஏன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட வந்து ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்ட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை அவங்க எடுத்தே காட்டிட்டாங்க. நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியே வெளிப்படையாக சொல்லிட்டாரு.
தேமுதிகவுக்கு விருப்பம் இருந்தால் அது அதிமுக போய் கேட்டிருக்கணும். பெரிய விஷயம் என்னன்னா அவங்க அதிமுக போய் டேரக்டாக போய் கேட்டிருக்கணும். எங்களுக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு சீட் கொடுங்க தர்றாங்க தரலாங்கிறது பிரச்சனை இல்லை. அதை பொதுவெளியில் வந்து அவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக வந்து ஒரு குற்றம் சாட்டுற மாதிரி அவங்க ஒரு இதை வச்சோன்னா அதிமுகவுக்கும் வந்துருச்சு. கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆமாம், ஏன்னா எதாக இருந்தாலும் நேராக வந்து சொல்லணும்ல, எங்களுக்கு விருப்பம் இருக்குது இல்லைங்க நேராக சொல்ல கூட்டாக தான் இருக்கீங்க நேராக சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லாமல் இப்போ சொல்கிறது சமீப காலமாக தான் சொல்கிறாங்க கூட்டணியில் நாங்கள் யாருடன் கூட்டணிங்கிறத நான் வந்து மாநாட்டில் சொல்லுவேன். அப்போ ஜனவரி 9 ஆமாம் சொல்லுவேங்கிறாங்க. ஆனால் இவங்க அதிமுக விட்ட வெளியில் வந்தங்கிறதே பிறகு சொல்ல ராஜேஷ். நான் சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து போன நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து அதிமுகவோட போட்டி போட்டாங்க. எப்போ வெளில வந்து இவங்க சொன்னாங்க நாங்கள் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு எப்போ சொன்னாங்க. இப்போ சொல்கிறாங்க நாங்கள் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத சொல்லுவோம்னா அதிமுக ராஜ்யசபா சீட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் கூட்டணியில் தான் தொடரணும்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வெளில வந்து இப்போ வரைக்கும் சொல்ல டிக்ளேர் பண்ணவே இல்லை. இன்னொரு விஷயம், அதிமுகங்கிறது அந்த கட்சி அடிப்படை உறுப்பினரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி. அது கஷ்டப்பட்டு 34 உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும், ஒரு ராஜ்யசபா எம்பி. இப்போ தேமுதிக கிட்ட மட்டும் எங்கிட்ட ஒரு 5 சீட்டு இருக்குது, எங்கள்கிட்ட 10 எம்எல்ஏ இருக்காங்க, இவங்களுடைய எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணால் நாங்கள் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்னு நியாயம் இருக்குது. 34மே வந்து அதிமுக எம்எல்ஏ கொடுக்கணும்னா கமல் மட்டும் கேட்குறாருல கொடுக்குறீங்கல்ல. அப்போ அவர் தான் கட்சி ஒப்படைச்சிட்டார்ல, கட்சி ஒப்படைக்கணுன்றீங்க நீங்க. அந்த மாதிரி என்ன கொடுப்பீங்க? அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் ஒரு நியாயம் இருக்கு. 34 எம்எல்ஏ உங்கள்கிட்ட கொடுத்துட்டு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை அப்படின்னு அதிமுக அவங்க எதிர்பார்க்கறதே பற்றி தவறு இல்லையா? ஒரு 10 சீட்டு குறையுது, 15 சீட்டு குறையுது அப்படின்னு எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. அண்ணா நயினா நாகேந்திரன் 4 சீட்டு வச்சு அவர் என்ன சொல்றாரு? 4 சீட்டு வச்சு நடக்கமா பேசுறாரு. 4 சீட்டு வச்சிருக்க நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாரு? எங்களை 4 சீட்டை வச்சு நாங்கள் கோரிக்கை வைக்க முடியாது, டெல்லி முடிவெடுக்கிற இடத்துல நம்ம இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உண்மை. பாமக என்ன ராஜேஷ் ஆச்சு? பாமகவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி இப்போ இருக்கிறாரு எம்பியா. அவருடைய பதவி காலம் அடுத்த மாதம் நிறைவடையுது. மீண்டும் அன்புமணி டெல்லி செல்லும் ஐடியாவில் இல்லைங்கிறது நாம விசாரிச்ச வரைக்கும் பாமக தரப்பில் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கு. அதுதான் சரியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மாநில அரசியலில் கட்சி வளர்க்குறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் கட்சியை வந்து அடுத்த கொண்டு போக வேண்டிய தேவை அன்புமணிக்கு இருக்கு, பாமகவிற்கு. அவர் வந்து இங்கே மாநில அரசியலில் போட்டிக்கிட்டால் தான் கட்சி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அன்புமணி அவர்களுடைய அந்த கனவு இல்லை அவங்களுடைய எய்ம் என்னவா இருக்குது அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் நாம் இடம்பெறக்கூடிய கூட்டணி வெற்றி பெற்று அதில் நம்முடைய ஒத்துழைப்பால் அந்த அமைச்சரவை அமையுது அப்படின்னா ஒரு 2-3 அமைச்சரவை கேட்டு பெற்றுடணும் அப்படிங்கிறது பாமகவுடைய எண்ணமாக இருக்குது. ஒரு 2-3 மினிஸ்ட்ரி அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு வருதான். கூட்டணி மந்திரி சபை விசிகாவும் அதான் சொல்கிறாங்க, பாமகவும் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு 2 மினிஸ்ட்ரி அந்த பக்கம் கிடைச்சதுன்னா அதை வச்சு இன்னும் கட்சியை நல்லா வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்தவரை அன்புமணி இந்த முறை டெல்லிக்கு போகிறதுக்கு முயற்சி கூட மேற்கொள்ளலை. அதாவது அதிமுக கிட்ட போய் கேட்டு அவங்க டினை பண்ணுறது அடுத்த விஷயம், அவங்க கேட்குற எண்ணத்தில் கூட இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாமக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். அதுக்கு அன்புமணி எடுத்த முடிவு சரியான முடிவு. ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு அப்புறம் அந்த கட்சியை வந்து கொண்டு போக வேண்டிய தேவை அவருக்கு தான் இருக்குது. அதை எப்போ நம்ம டெல்லியில் போய் உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியும் பயணிக்கணும், நடிச்ச தொண்டர்களை பார்க்கணும், சந்திக்கணும். ஏன்னா அப்படியெல்லாம் உருவாக்கப்பட்ட கட்சி தான் இது. எடுத்தோன்னு பெரிய செல்வந்தர்கள்லாம் உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை. மக்கள் பிரச்சனைக்காக போராடி கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டத்தை முன்னெடுத்து தான் உருவாக்கப்பட்ட கட்சி. அப்படிங்கிறப்ப அதை ஒரு இடத்துல தலைமை தாங்கிறப்ப முழுசாக அதில் அர்ப்பணிப்போடு பணி செஞ்சால் மட்டும்தான் பாமக மாதிரி ஒரு கட்சியை தொடர்ச்சியாக அவங்க வந்து தமிழ்நாட்டில் கொண்டு போக முடியுங்கிறது தான் உண்மை. அதனால் அவர் எடுத்த நடவடிக்கைங்கிறது தான் உண்மை. அது சரியான நடவடிக்கை தான் நான் நம்புகிறேன். ஓகே, இப்படி தான் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான விஷயங்கள் போய் தேர்தல்களுக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். ஜஸ்ட் அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அது கொண்டு வந்தோட அடிப்படை நோக்கமே வந்து தனியார் பள்ளிகளில் வந்து மாணவர்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசோட உதவியோடு தான் அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வந்து பேரண்ட்ஸுக்கும் இருக்குது, ஸ்கூலுக்கும் இருக்குது. பல கல்வி நிறுவனங்கள் வந்து முழுமையாக அதை எதுக்குறாங்க. இதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நேரடியாக சில பேர், மறைமுகமாக சில பேர் வந்து பேரண்ட்ஸுக்கு ப்ரெஷர் போட்டு எதுக்குறாங்க. இன்னொரு சில வச்சு நான் ஒரு விஷயம், இந்த ஆர்டியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூட சரியாக சொல்லித்தரதில்லைன்னு கூட குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அது உண்மையாக அப்படி தான் நடந்துட்டுருக்கா? இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? ஏன் இவ்வளோ பேரண்ட்ஸ்லாம் இவ்வளோ கோவப்படுறது காரணம்? இப்போ இந்த ஆர்டினா என்ன, ரைட் டு எஜுகேஷன், கட்டாய கல்வி உரிமை சட்டம். இதை மத்திய அரசு 2009 கொண்டு வராங்க. ஏன்னா எந்த குழந்தையும் கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி இடைநிலை கற்றல் இருக்கக்கூடாது, கல்வியை விட்டு விலகி போயிடக்கூடாது. இப்போ அரசு பள்ளியில் மட்டும்தான் பசங்க படிக்கணும்னா எல்லார் வீட்டு பக்கத்துலையும் அரசு பள்ளிகள் இருக்குமா? இருக்காது. ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம், 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு என் குழந்தைய நான் எப்படி அனுப்புதுன்னு சில பேர்
வேணும்னே அனுப்பாமல் போகலாம். அது போன்ற சூழல்களை தடுக்கணும். வீட்டு பக்கத்திலே ஒரு தனியார் பள்ளி இருந்தாலும் அந்த இடத்துலையாவது சேர்த்து உங்கள் குழந்தைங்களை படிக்க வைங்க. நீங்கள் ஏழையாக இருந்தால் உங்களுக்கான பணத்தை நாங்களே செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%, இப்படி கூட்டு முயற்சியில் தான் இந்த ஆர்டிஇ சட்டம் கொண்டு வரப்பட்டு 2013 நம்ம தமிழ்நாட்டில் செயல்பட்டுருக்கு. இந்தியா முழுக்கும் செயல்பட்டு இருக்கு. இப்போ எல்லா ஆண்டுகளும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பணம் வந்துட்டு தான் இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதி சரிவர ஒதுக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறது தமிழக அரசுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியில் 617 கோடி பெண்டிங் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஇயில் சேர்த்தா என்ன அப்படின்னா, நீங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைங்களை கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கலாம். ஒரு ஸ்கூல்லையும் 25% இடஒதுக்கீடு. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏஒய்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூலில் 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 25 இடம் இலவசமாக கொடுத்துருவாங்க ஏழை குழந்தைங்களுக்கு. யாரெல்லாம் படிக்கலாம்? அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, அவங்களுக்கு ப்ரியாரிட்டி. பட்டியலின மக்கள், அவங்களுக்கு ப்ரியாரிட்டி. துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்கு ப்ரியாரிட்டி. அப்பா இல்லாத இல்லை அம்மா இல்லாத சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ப்ரியாரிட்டி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி. ஏன்னா இந்த குழந்தைங்க தான் கட்டாயமாக படிக்கணும், வறுமையின் காரணமாக படிக்காமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு நல்ல அற்புதமான ஸ்கீம். தமிழ்நாட்டில் இது 1 லட்சம் குழந்தைகள் இதில் பயன்பட்டு இருந்தாங்க. நாளுக்கு நாள் இதை குறைச்சிட்டு இப்போ கடந்த சில ஆண்டுகளாக 85,000 இடங்கள் இப்போ செயல்பட்டுருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரு 77,500 ப்ரைவேட் ஸ்கூலில் இது செயல்படுது. இதுலேயே ஒரு ஓரவஞ்சனன்னு பார்த்தீங்கன்னா, மாநில பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் தான் இது ஓரளவுக்கு நியாயமாக கொடுக்கப்படுது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இது நியாயமாக கொடுக்கப்படுறதில்ல. கிட்டத்தட்ட 90% சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டிலேயே கூட இந்த ஆர்டிஇ சட்டத்தை மதிக்கிறதே இல்லை. 100% அவன் மட்டும் தான் அட்மிஷன் போட்டுப்பான். ஏழை குழந்தைங்க போனால் ஃப்ரீ எஜுகேஷன்லாம் கிடையாது. இந்த மெட்ரிகுலேஷன்லேயும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸை மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஷூ வாங்கினாலும் ப்ரைவேட் ஸ்கூல் போனால் கம்பல்சரி டை கட்டணும், ஐடி கார்டு போடணும், பேக் வாங்கணும், ஷூ வாங்கணும், நோட்ஸ் வாங்கணும், இதுக்கெல்லாம் காசு வாங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கும் வாங்கக்கூடாதுங்கிறது தான் அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி தான் தனியார் பள்ளிகள், பல பள்ளிகள் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அதுவும் கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏழை குழந்தைகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இப்போ அந்த விவகாரம் கோர்ட்டில் இருக்குது. தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மத்திய அரசு நிதி தரலைங்கிறதுக்காக எந்த ஒரு கல்வி சார்ந்த திட்டத்தையும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அப்போ இந்த விஷயத்துக்கும் தமிழக அரசு தேவையான நிதி, அதாவது 40% யூஸ்வலாக கொடுத்துட்ருக்காங்க, 100% நிதியை தமிழக அரசே கொடுத்து கூட இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தணும். இப்போ விண்ணப்பிக்கவே முடியாத சூழல். ஏன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனால் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதிலிருந்து தகுதியான நபர்களை தேர்வு செய்து இலவச சீட்டு வழங்கப்படும். இப்போ விண்ணப்பிக்கவே முடியாது. இப்போ ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. இன்னொரு 10 நாளில் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. அப்போ எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தனியார் பள்ளிகள் இந்த கேப்பை யூஸ் பண்ணி கொள்ளையடிச்சு 100% என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட்டாகவே அட்மிஷன்ஸை போட்டுடுறாங்க. ஏன் கவர்மெண்ட் அவங்க மேலே சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முடியாது? ஏன் எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கும் சில நெருடல்லாம் இருக்குல்ல. இதில் ஏகப்பட்ட சில அரசியல் கால்குலேஷன்ஸும் இருக்குது. 2வது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதை மதிக்காமல் அட்மிஷன் போட்டால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். வெப்சைட்டே ஓப்பன் பண்ணலையே. வெப்சைட்டு ஓப்பன் ஆகாதப்போ அவன் 100% அட்மிஷன் போட தானே செய்வான். அதனால் அவங்க போடுறாங்க. ஏன் வெப்சைட் ஓப்பன் ஆகுது? வெப்சைட் போன ஆண்டுக்கு வர வேண்டிய நிதி இன்னும் வரல. அந்த நிதி இன்னும் 617 கோடி பெண்டிங் இருக்குது. அந்த பழைய நிதியை கூட வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதனால் வெப்சைட்டே ஓப்பன் ஆகலை. இதில் பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அரசுக்கு தான் பெரிய பொறுப்பு இருக்குது. அரசு தான் இதை முன்கூட்டியே கணிச்சு என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதை சரி பண்ணியிருக்கணும். அரசுக்கு தெரியும்ல, பள்ளிக்கல்வித்துறையில் எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, இந்த செக்ஷன் பார்க்குறதுக்குன்னே அதிகாரிகள் இருக்காங்களா. அப்போ அவங்க அதை நோட் பண்ணியிருக்கணும்ல. சார் ஏப்ரல் மாதம் வந்துருச்சு, வருஷம் ஆர்டிஇ போடுவாங்க, இப்போ இந்த வருஷம் நம்ம விண்ணப்பிக்க முடியாத சூழல் இருக்குன்னு யாருடைய கவனத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணும்ல. இப்போ அவங்க தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ இல்லை கவனக்குறைவாகவோ தவறு செஞ்சதின் காரணமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் 85,000 மாணவர்கள் ஆண்டுதோறும் விண்ணப்பிப்பாங்க. அவங்க இப்போ விண்ணப்பிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது சரி செய்யணும் இல்லையா? கல்வி ரொம்ப முக்கியம் இல்லை. கோர்ட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒருவேளை கோர்ட்டில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரவில்லை என்றாலும் தமிழக அரசு மற்ற பல திட்டங்களுக்கு பல கோடி நிதி ஒதுக்குற மாதிரி இந்த திட்டத்துக்கு தேவையான நிதியை ஒதுக்கி இந்த திட்டத்தை செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல கிராமங்களில் அரசு பள்ளி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளாம் கிராமங்களில் இருந்து தான் வரும். அப்போ இமீடியட்டாக பக்கத்துலேயே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் தங்கி படிக்கிறதுக்கான, அந்த ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அதனால் இது ஒரு நல்ல ஸ்கீமு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு உரிய பணம் கொடுத்து விரைவாக செயல்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக பெற்றோர்கள் வாயிலாக நம்ம வைக்கிற கோரிக்கை.
நிச்சயமாக கல்வி தான் முக்கியம்னு தொடர்ச்சியாக முதலமைச்சர் பேசி வர்றாரு எல்லா இடங்கள்லையும். அடுத்த தலைமுறைக்கு கல்வி ஒன்று தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்துன்னு அவர் செய்வார்னு நம்புகிறோம். நிச்சயமா. ஓகே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். சமுதாயம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த பல விஷயங்களை பேசியிருக்கோம். முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியை. நன்றி. நன்றி.